பேசிட்டு இருக்கும்போது ஒரு புள்ள மயங்கி விழுந்துறான். என்னன்னு கேக்குறாரு. சாப்பிடலவன். முதலமைச்சர் வராருன்னு சீக்கிரம் கூட்டி வந்து விட்டாங்க. சாப்பிடாம பசியோடு புள்ள நின்னா அவன் மனசுக்குள்ள எப்படி பாடம் பதியும்னு யோசிக்கிறாரு. ஐயா, வெற்றி கொண்டானவர்கள் தான் சிறப்பா சொல்லுவாங்க. தெருவுல விளையாடிக்கிட்டு இருந்தோம். எப்ப படிக்க போலையா? ஐயா, படிக்க போயிட்டா சோறு யாரையா போடுவா? ஒருவேளை சோறு போடுறேன் ஐயா, சாப்பிட்டு வந்து படிங்கன்னு சோறு போட்டு படிக்க வச்சாரு. அப்புறமும் விளையாடிக்கிட்டு இருந்தோம். போல திருப்பி வந்தாரு. தெருவில் விளையாடிட்டு இருந்தோம். ஏயா இன்னும் பள்ளிக்கூடம் போலையா? ஐயா, எழுதி படிக்க நோட்டு புத்தகம் இல்லையா? அது இலவசமா தரையா, வாங்க ஐயா. அப்புறமும் விளையாடிட்டு தான் இருந்தோம். பள்ளிக்கூடம் போல ஐயா வந்தாக. ஏயா, சோறு கட்டியே போட்டேன், நோட்டு புத்தகம் கட்டியே கொடுத்தேன், இன்னும் பள்ளிக்கூடம் போகாம இருக்கிறீங்களா? ஐயா, போட்டுக்கிற துணிமணி இல்லையா? அதுவும் தாரையா, வாயா என்று இலவசமாக சீருடை. ஒரு தடவை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சீருடை வழங்குற விழா. ஒரே மாதிரி உடை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. படிக்கிற பிள்ளைகள் மனதில் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பதிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த விழாவுக்கு மதிப்பிற்குரிய தவத்திரு ஐயா குன்றக்குடி அடிகளார கூட்டிட்டு போறாங்க. வழியில போயிட்டே இருக்கும்போது இந்த காமராஜ் என்ன தேவையில்லாம சீருடை ஈருடைன்னு இதெல்லாம் அவர் நினைக்கிறாரு. அவரே சொல்றாரு, நான் நினைச்சேன் அப்படின்னு. பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை இறக்கி வழியில பார்த்து வண்டியை விட்டு இறங்கி எங்க என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஒரே மாதிரி சீருடை. அந்த ஒரு பையன் திணிந்து பையன் கேட்கிறான், ஏயா அப்படி சீருடை போட்டிருக்கீங்களே என்ன அப்படின்னு. ஐயா, இதுல கள்ள மாணவன், பள்ள மாணவன், பறையர் மாணவன், நாடார் மாணவன், செட்டியார் மாணவன் உங்களுக்கு தெரியுதா? தெரியலன்றாரு. இதுக்கு தாயா எங்க ஐயா காமராஜ் ஒரே மாதிரி உடைய கொடுத்துருக்காருன்றான். அதுவரை அந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு அவருக்கு பெரிய விருப்பம் இல்ல. ஆனால் அன்னைக்கு அந்த அவர் சொல்றாரு, உளமாற நான் நெகிழ்ந்து போய் பெருமையோடு அந்த நிகழ்வில் பங்கேற்றேன். இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்திருப்பானான்னு சொன்னா நம்பாது இன்னொரு தலைமுறை. நம்பவே நம்பாது. ஒரு நாட்டின் முதலமைச்சர், ரேஷன் அரிசி சாப்பிட்ட முதலமைச்சர் காமராஜரை தவிர உலகத்துல இவனு இருக்க மாட்டான். சோறாக்கி போட்ட வைரவன் மூக்கு கிட்ட கொண்டு போக முடியாத போய் ஒரே நாத்தமா இருக்கும். ஆனா ஐயா முகம் ஜொலிக்காம சாப்பிடுவாருன்ற. இதை சாப்பிடுறீங்களா ஐயா? நான் சனம் இதைத்தானே சாப்பிடுது, அதான் நம்மளும் சாப்பிடணும். அதிகபட்ச அசைவமே அவர் வாழ்க்கையில முட்டை தான். அதுக்கு வாரம் ஒரு முட்டை. ஞாயிற்றுக்கிழமை யாராவது நண்பர் வந்து ஒரு முட்டையை சாப்பிட்டாருன்னா 2 முட்டை ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரம் முட்டை இல்ல. இப்படி யாராவது முதலமைச்சர் வாழ்ந்திருப்பாரான்னு நீங்க கற்பனை செய்ய முடியாது. பதவிக்காக அலைகிற பல பரதேசிகளை பார்க்கிறோம். இருந்த பதவியை, வகித்த பதவியை வேண்டாம் என்று துறந்தவன் இந்திய துணைக்கண்டத்திலே பெருந்தலைவர் காமராஜ் மட்டும்தான். பெருந்தலைவர் ஆட்சியில இப்படி எல்லாம் தனியார் மயமா இருந்துச்சா? கோவையில இருந்து ஒரு 4 பேர் ஐயாவை பார்க்க வர்றாங்க. என்னன்னு கேக்குறாங்க. மருத்துவ கல்லூரி கட்டலான்னு இருக்கோம், நாங்க 20 லட்சம் ரூபாய் போடுறோம் 4 பேரும் சேர்ந்து. அரசு ஒரு 80 லட்சம் ரூபாய் கொடுத்ததுன்னா நாங்க மருத்துவ கல்லூரி கட்டிடுவோம் அப்படின்னு. இப்ப கல்லூரிய கட்டி வியாபாரம் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டிய. எப்படி கேட்கிறாரு பாருங்க வியாபாரம். இதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திய? ஒரு கடிதத்தை எழுதி போட்டிருந்தா நானும் முடியாதுன்னு ஒரு பதில் கடிதம் எழுதி போட்டு வேற வேலையை பார்த்துருப்போம்ல. கல்வி தனியார் மயமாவதை எதிர்க்கிறார் முதலமைச்சரா ஐயா. ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வர்றாரு அவங்க அப்பன். முதலமைச்சருக்கு மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் 5 சீட் இருக்கான், முதலமைச்சருக்கு கூட இருக்கும். அதனால உங்களை பார்த்து பிள்ளைக்கு ஒரு சீட் வாங்கிட்டு போலாம்னு வந்தோம் அப்படின்னு. அப்படியா, எனக்கு தெரியாம போச்சே. அப்படியா, எனக்கு இருக்காமா? அப்படி இருந்தா பண்ணி விட்டுருவோம். சரி. அப்புறம் கேக்குறாரு, பார்த்தா படிச்சால் மாதிரி இருக்கிறீங்க, 2 நாளா என்னைய பார்க்க காத்து கிடந்தேன்னு வேற சொல்றீங்க. நாங்க ஒரு நேர்மையாளர்கள், நடுநிலையாளர்களை வச்சு ஒரு குழு அமைச்சிருக்கோம். தகுதி வாய்ந்தவர்களுக்கு, தகுதி வாய்ந்த பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்கணும்ட்டு குழுவை நம்மளே போட்டுட்டு அப்புறம் இப்படி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் சிபாரிசு பண்ணிக்கிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும்? உங்களுக்கு கொடுத்தா நீங்க போய் 4 இடத்துல சொல்லி அது 40 பேருக்கு பரவி, அப்புறம் 400 பேருக்கு பரவி, அப்புறம் 1000 பேருக்கு பரவி, எல்லாரும் ஒப்புக்கு தான் அந்த குழு இருக்கு, இப்படி போனாதான் சீட்டு கிடைக்கும்னு வந்துட மாட்டானா? இது தப்பு இல்லையா? முறையா செய்யும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு இருந்தா பரவாயில்ல. ஒரு தலைவன் கேட்கிறாரு பாருங்க, ஏன் உயர் நீதிமன்றம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்கு, அம்பிடுத்தான் நீதியா? அதுக்கப்புறம் மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா? அது இருக்குல்ல, மனசாட்சி படி நடக்கணும். இது தப்பு, கிளம்புங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இருக்கா? போட்டுருவோம். எம்பிட்டு கொடுப்பிய? வெளியில 90 லட்சம், நமக்கு ஒரு 50 கொடுங்க. அது இப்ப இருக்கிற ஆட்சிக்கு கார்டன் ரேட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. கார்டன் ரேட் ஒரு கால கொடுமை. முதலமைச்சரா ஐயா இருக்கும்போது 10 சீட்டு மருத்துவ சீட்டு, 10 இடம், 100 பேர் விண்ணப்பிச்சிருக்கான். 100 கோப்புகள் அப்படி போடுறாங்க. கட்சி என்ன கொடுக்குறாங்க? ஐயா 10 இடம் தான் இருக்கு, 100 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, இதுல 10 பேரை நீங்க தேர்வு பண்ணுங்கன்ட்டு. பெருந்தலைவர்கிட்ட முன்னாடி உட்கார்ந்துருக்கலாம். என்ன நினைக்கிறான்? காமராஜ் சாதிக்காரனா பார்த்து போட்டுருவாரு, காமராஜ் காங்கிரஸ்காரனா பார்த்து போட்டுருவாரு, கட்சிக்காரனா பார்த்துட்டு டக்குன்னு புரட்டிட்டு 5 நிமிஷத்துல டக்குன்னு கோடை போட்டு இந்த அவனை கொடுத்துருன்னு போயிட்டாரு. வண்டியில உட்கார்ந்தவன என்னங்கய்யா 100 இதுன்னா டக்குன்னு 5 நிமிஷத்துல முடிச்சு விட்டீங்களே, யாருக்கையா கொடுத்தி அப்படின்னு ஏதோ புரட்டிக்கிட்டே வந்தேன். அப்பன் பேர் இருக்க வேண்டதுல 10 பேர் கைரேகை வச்சிருந்தான். எப்படி பாரு, 10 பேர் கைரேகை வச்சிருந்தாங்களே. படிக்காத அப்பன், பாமர தகப்பன்,
அவன் வீட்டுலதான் கல்வி விளக்கை ஏற்றி வைக்கணும். அதனால அவனுக்கு கொடுத்தா 10 சீட்டு. சுந்தரம்னு ஒருத்தர், அவர் வந்து ஐயாட்ட கேட்கிறார், ஐயா நம்ம நிறைய மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கோம், அதெல்லாம் ஒரு படமா எடுத்து செய்தியா போட்டு விடுவோம்யா, அப்பதான் மக்கள் நமக்கு நல்ல ஓட்டு போடுவாங்க. கேக்குறாரு, எம்பிட்டு காசு செலவாகும்? 2 லட்சம். அட சண்டாரா, எந்திரிச்சு போ, நான் 2 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சு விட்டுருவேன், போ கிளம்பு கிளம்பு. பெரிய பண்பாளர். முதலமைச்சர் வேட்பாளரா ஐயாவை எதிர்த்து சி சுப்பிரமணியன் நிற்கிறாரு. ஆனா ஐயா வென்றாங்க. வென்றுட்ட பிறகு ஆட்சி அமைக்கும் போது தன்னை எதிர்த்து நின்ற சி சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு கல்வி அமைச்சராகிறாரு. உலக வரலாற்றில் ஒரு தலைவன் கிடையாது. கேக்குறாங்க, என்னையா சி சுப்பிரமணியன், ஏய் அதையும் அதை பாக்குற, அவர் நிர்வாகம் சரியா இருந்ததுல அதான நமக்கு வேணும், அதனாலதான் அவரை போடுறோம்ன்றார். பேரறிஞர் அண்ணா எதிர்கட்சி, அமெரிக்க அதிபர் நிக்சன், பேரறிஞர் அண்ணா அங்க போயிருக்கும் போது நிக்சனை சந்திக்க விரும்புறாங்க, நிக்சன் அனுமதி தரல. இந்தியாவுக்கு வரும்போது அந்த நிக்சன் பேரறிஞர் பெருந்தலைவரை சந்திக்க விரும்புறாங்க, பெருந்தலைவர் சந்திக்க மறுத்துறாரு. அமெரிக்க அதிபரியா இருக்கட்டும்னு என்னையா பார்க்க இருக்கீங்க, ஏன் பார்க்கணும்? நம்ம அண்ணா துறை அமெரிக்கா போகும்போது எப்படி எதிர்கட்சி தலைவர் தன்னை அனுதினமும் எதிர்த்து பேசுகிற ஒரு தலைவரை அமெரிக்க அதிபர் நிக்சன் சந்திக்கல. அதுக்கு என்ன சொல்ற, நம்ம அண்ணா துறை அமெரிக்கா போகும்போது அவரை சந்திக்கல நிக்சன். அந்த நிக்சனை நான் ஏன் சந்திக்கணுங்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்க மனித மாண்பு. ஒரு சாலையில போயிட்டு இருக்கும்போது ஒரு மரக்கட்டை ஏத்தி போற வண்டி, அது ரொம்ப ஏற திணறுது, அதனால போக்குவரத்து நெரிசல் ஆயிருது. முதலமைச்சர் டக்குன்னு இறங்கி வண்டியை விட்டு இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு வண்டியை தள்ளி விடுறாரு, பார வண்டியை. எப்படிலாம் நினைச்சு பாருங்க, அப்படிலாம் ஒரு முதலமைச்சர் நாட்டுல இருந்தாருன்ட்டு நம்பவே முடியாது. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தாரு அப்படின்னு. ஊருக்கு போற போது தோல்ல துண்டு, ஐயாவுக்கு துண்டு போத்துறாங்க, இந்த துண்டை எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. இது வாங்கி சேமிச்சு வைக்கிறாரு நெல்லை ஜெபமணி, அவர் ஒரு தியாகி. இதை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் ஒரு துண்டை எடுத்துடுறாரு, அவருக்கு பயன்படுத்திக்கிறார். இதை ஐயா பாத்துறாரு, ஒரு துண்டை ஆட்டையை போடுறாமே பார்த்துட்டு, ஜெபமணி இந்த துண்டுகளை எல்லாம் பத்திரமா மடிச்சு வையப்பா, மடிச்சு வை அப்படின்னு. வண்டியில போயிட்டு இருக்கும்போது என்னங்கன்னு கேக்குறாரு. ஜெர்மனி, இந்த துண்டுகள் எல்லாம் சென்னையில இருக்க பாலமந்திர் பள்ளிக்கூடத்துக்கு போகுதப்பா, அது குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. ஐயா கூட்டத்துக்கு போயிட்டா துண்டுகளை கொண்டு வருவாருன்னு அதுலதான் அந்த பிள்ளைய சட்டை தச்சுக்கிறது. அதனால அதுல கை வைக்காத, உனக்கு துண்டு வேணா சொல்லு, நான் வாங்கி தரேன், அதை பயன்படுத்தி அந்த துண்டை எடுத்துக்கிறாரு. தோல்ல தனக்கு போட்ட துண்டை வச்சு மக்களுக்கு தொண்டு செய்த ஒரு தலைவன் உண்டென்றால் இது பெருந்தலைவர் காமராஜ் தான். அந்த முக்கியத்தவர் அப்ப சட்டமன்ற உறுப்பினர். அப்ப மண்ணாங்கட்டின்னு ஒருத்தர் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வேலை செய்யற ஒரு பியூன், அரசு நியமிச்சவர் தான், அரசு வேலையால். ஐயா வந்து ஒரு உத்தரவு போடுறாரு, இந்த படிக்காதவர்கள்லாம் அரசு பணியில இருக்க கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுறாரு. இப்ப மண்ணாங்கட்டி பதறி அழுகிறாரு, ஐயோ நம்ம வேலை போயிருச்சு அப்படின்னு. உடனே மூக்காயத்தவர் என்ன சொல்றாரு, போடுறா முதலமைச்சருக்கு. ஐயாவுக்கு போட்டாரு மண்ணாங்கட்டி. யாரோ எடுக்கிறாங்கன்னு நினைச்சு அவர் பேசிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு, மூக்காயத்தவர் சொல்லி கொடுக்குறாரு, படிக்காதவர் முதலமைச்சரா இருக்கும்போது படிக்காதவன் பியூனா இருக்க கூடாதுன்னு கேள்றான். எப்படி இருக்கு பாருங்க. உடனே இந்த இவர் எடுத்து மண்ணாங்கட்டி அடிச்சு டக்குன்னு எடுத்தோன்னே, ஏங்க படிக்காதவர் முதலமைச்சரா இருக்கும்போது படிக்காத நாங்க பியூனா இருக்க கூடாதா அப்படின்னு வச்சிரு. இப்ப இந்த என்ன பாக்குறாங்க, எம்எல்ஏ ஹாஸ்டல் இருந்து வந்தோன்னே ஒரு அரை மணி நேரத்துல சட்டமன்ற உறுப்பினர் தங்கும் விடுதிக்கு ஆள் தேடி வருது. இந்த யாருங்க, மண்ணாங்கட்டிக்கு ஈரக்குளம் மேலே ஏறி போலீஸ் வருது, அதிகாரிகள் வராங்க. உங்களை முதலமைச்சர் கூட்டி வர சொன்னார். உன்னை இங்க பக்கத்துல இருக்க மூக்காயத்தவர் ஐயாவை பார்த்தா அவரு, நீ போயா நான் பின்னாடி வரேன், போ யார் எடுத்து, முதலமைச்சரே எடுத்துட்டாரு. ஐயோ போயா நீ முன்னாடி போன வாரேன். அங்க போன உடனே உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனுஷன், முதலமைச்சர் வர்ற மண்ணாங்கட்டி பியூனை எந்திரிச்சு, வாங்க. ஒரு முதலமைச்சரை நினைச்சு பாரு, வாங்க உட்காரு. ஒரு தப்பு பண்ணிட்டேன். உத்தரவுல சிஓல கவர்மெண்ட் ஆர்டர்ல இனிமேல் படிக்காதவர்கள் அரசு பணிக்கு அப்படின்னு போட்டிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். விசாரிச்சேன், 2 பெண் குழந்தைகளாமே வேலையிலும் வீட்டுல 2-3 நாளா சாப்பிடாம இருக்கிறாங்களாமே அப்படின்னு பியூனை கூப்பிட்டு, கூட இருக்க உதவியாளர் கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, சாப்பிட்டு கை செலவு காசு கொடுத்து இதை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு வேலை இருக்குது, வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற செய்தியை முதல்ல வீட்டுக்கு அழைச்சி சொல்லுங்க, சரியா? இந்த உத்தரவை நான் மாத்திக்கிறேன், இனிமேல் படிக்காதவர்கள் அரசு பணிக்கு வரக்கூடாதுன்னு மாத்திடுறேன், சரியா? போயிட்டு வாங்க. எப்படி இருக்கு பாரு. நீ இந்த ஒரு கனவுல கூட இப்படி ஒரு தலைவனை நீ ஆர்டர் பண்ணி கூட செய்ய முடியாது. நேரு ஆகப்பெரிய தலைவர்ன்றாங்க. நேரு ஒரு தடவை ஐயா போய் நேருவை பார்க்கும்போது நேரு ரொம்ப வாட்டமா முகம்லாம் வாடி போய் சோர்வா உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன எப்பவும் இல்லாம ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு ஐயா கேக்குறாங்க. நேரு, ஒண்ணு இல்ல காமராஜ், இந்த ராணுவ தளபதி இந்த திம்மையா பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. ராணுவ அமைச்சர் கிருஷ்ண மேனன் பேச்சா அவர் சுத்தமா கேட்க மாட்டாரு, என்ன சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டாரு. அவரை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல காமராஜ். அதான் பெரிய மன வலியா 2 மாசமா எனக்கு பெரிய மன உளைச்சலா இருக்குன்றது. இவ்வளவுதானே, இது என்ன பெரிய விஷயம்ன்றேன். நீங்க அவருக்கு பதவி உயர்வை கொடுத்து
எப்படி சொல்றாரு பாருங்க, பதவி உயர கொடுத்து வெளிநாட்டுக்கு ஒரு டூரை போட்டு விடுங்க, ஒரு சுற்றுப்பயணத்தை போட்டு விடுங்க, ஒரு 6 மாசம் பல நாடுகளுக்கு போயிட்டு வரட்டும், இந்திய ராணுவ தளபதி பல நாடுகளுக்கு போறாருன்னு சொல்லி விடுங்க. போயிட்டு வரும்போது ஒரே படை ஒரே தளபதியா இருந்தா தானே பிரச்சனை. முப்படையா பிரிச்சிருவோம், காலால் படை, கப்பல் படை, வான்படைன்னு பிரிச்சிருவோம். 3ஆ பிரிச்சு 3 தளபதியை போட்டு விட்டுருங்க, முடிஞ்சிருங்க. அதான் இது எனக்கு தோணலையே, அதான் சொல்லிட்டு போடுங்க. இன்னைக்கு நாட்டுல 3 முப்படை தளபதிகள் இருக்க காரணம் படிக்காத மாமேதை நமது ஐயா காமராஜருடைய ஆலோசனையா அறிவுரைங்கிறத நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். உடனே என்ன பண்றாரு, திம்மையாவை பதவி உயர்வு கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாரு. அவர் வெளிநாடு போய் சுத்தி கித்திட்டு வர்றாரு. வரும்போது 3ஆ பிரிச்சு விட்டுறாரு. இந்த 3 படையில ஒரு படை, 3 படைக்கும் தளபதியா இருந்த ஒருத்தன் 3 படையில ஒரு படைக்கு தளபதியா இருக்கிறதாருன்னு அவரே பதவி விலகி வெளியில போயிடுறாரு. இந்த விவேகானந்தர் கட்டடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்ட ஒரு பெரிய போராட்டம். பேருந்துல போற போது நடத்துனர் ஒரு மாணவரை அடிச்சு போறாரு. உடனே மாணவர்கள்லாம் தெருவில் இறங்கி போராட்டம். முதலமைச்சருக்கு அழைப்பு வருது, காமராஜுக்கு வண்டி எடுப்பா. போராடுற இடத்துக்கு வண்டி எடுத்துக்கிட்டு, அப்ப என்ன பிரச்சனை, ஐயா இவர் எங்களை அடிச்சு விட்டாருயா, இவரை பணி உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கயா. டிஸ்மிஸ் போயா, உடனே அந்த இடத்துல உனக்கு பதவி இல்ல, போ போ வழியில போ. படிக்கிற பிள்ளை இப்படி போராடிட்டா இருக்கு, போய் படிக்க போ, வண்டி எடுத்து போ, நீ உனக்கு வேலையில ஓடு, வண்டி எடுப்பா, முடிஞ்சு வச்சு. வண்டியில உட்கார்ந்தோடனே, ஐயா என்னங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காம டப்புன்னு அவரை வேலையை விட்டு நீக்கிவிட்டு இல்லையா. ஏய், விசாரிக்கிறதுக்கான நேரம் அது. அவன் படிக்கிறத விட்டுட்டு பிள்ளைய தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கான். அது பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்ல, அதான முக்கியம். இப்ப பாரு, உடனே படிக்க போயிட்டான், வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு, போக்குவரத்து நெரிசல் தீர்ந்து போச்சு. இவன் எனக்கு வேலையில் போச்சு. அவனை ஒரு 3 நாள் விட்டு என்ன வந்து பார்க்க சொல்லு. 3 நாள் விழிச்சு விட்டவனா ஐயா போய் தலைமைச் செயலகத்தில் அவர் பாக்குறாரு. உனக்கு அறிவில்ல, படிச்சிருக்கீல்ல, படிக்க போற பிள்ளை முன்ன பண்ணதான் இருப்பான், சின்ன பிள்ளை, அவனை போய் கை நிட்டுறதா என் மடையனா நீ? சரி இந்தா, இந்த பக்கம் இல்ல வேற பக்கம் போடு, இந்த திசையில போகாம வேற பக்கம் டியூட்டியை போட்டு வேற பக்கம் போடு. இதுக்கு பேரு தான் தலைவன். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாளும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா.